தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நிறைய பேர் 369 369 இந்த எண்ணினுடைய ரகசியத்தையும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை உங்களோட ஸ்டைலில் நீங்கள் இந்த 369 அப்படிங்கிற இந்த சீரீஸ் நம்பர்ஸை எப்படி பார்க்குறீங்க அண்ட் இது என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நமக்கு அட்ராக்ட் பண்ணி தர சக்தி வாய்ந்தது? 369 இந்த 369 நம்ம திரும்ப திரும்ப ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் 111 எடுத்துக்கோங்க, அது 3ன்னு வரும். இதே 222 எடுத்துக்கோங்க, 222னா அது 6 வரும். 333ன்னு எடுத்திங்கன்னா 9. இது மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அடுத்து நீங்கள் 4 எடுத்துக்கோங்க, 4 3s 12 வருமா, அது எண்டு 3 வரும். அப்படியே நீங்கள் 555 எடுத்துக்கோங்க, அது 6ஆக மாறும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒரு 22 days இல்லைனா 21 daysக்கு மேலே எழுத என்ன ஆகும்னா, இதோட சேர்ந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்க ஆரம்பிக்கும். சார் எப்படி எழுதணும் சார்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு மாதம் ஒரு 10 லட்ச ரூபா வேணும்னா, ஸோ ஹாப்பி ஐ எம் ஏர்னிங் 10 lakhs via ரைட் சோர்சஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவும் எழுதலாம். இந்த கம்பெனி மூலிமா ஸோ நிறைய பேருக்கு ஏன் நல்லது நடக்குது, இல்லை ஏன் பணத்தை பணம் சிலர் நோக்கி வருது அப்படின்னா, அவங்க கான்ஸ்டண்ட்டாக அதை பற்றி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் தாட்டை தான் போடுறீங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அந்த தாட்டை தான் போடுறீங்க. நைட்டு தூங்க போடுறதுக்கு முன்னாடியும் அந்த தாட்டை தான் போடுறீங்க. ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஃபீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதை சயின்டிஃபிக்கலாக அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அவரோட பேப்பர் இருக்கானா இருக்குது, அது உண்மைனா உண்மை. நிறைய பேருக்கு அது நல்லது நடந்திருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, இல்லை தண்ணிக்கிட்ட நீ ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறப்போ அது ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்னாக மாறுது. அவர் திட்டுறப்போ நீ ஒரு ஃபூலு இல்லைனா நீ எதுக்கு லாய்க்காகும்னு சொல்கிறப்போ அந்த பேட்டர்ன் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூனிவர்ஸ் சார்ந்தும் எண்கணிதம் சார்ந்தும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக லைஃப் கோச் எஸ்பி மகேஷ்குமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நிறைய விஷயம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நேர்காணலையும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேர்காணல் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவாகவே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் 369 369 இந்த எண்ணினுடைய ரகசியத்தையும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்லா நம்பரில் ஒரு மிகப்பெரிய மேஜிக் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இதை உங்களோட ஸ்டைலில் நீங்கள் இந்த 369 அப்படிங்கிற இந்த சீரீஸ் நம்பர்ஸை எப்படி பார்க்குறீங்க அண்ட் இது என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நமக்கு அட்ராக்ட் பண்ணி தர சக்தி வாய்ந்தது? ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் தேங்க் பண்ணிடலாம். த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஒன் கேன் கிவ் டு அதர்ஸ் இஸ் தேர் டைம் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட நேரத்துக்கும் சேனலோட நேரத்துக்கும் யாரெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களோட நேரத்துக்கும் நன்றி. நம்ம பேசுகிற ஏதாவது ஒரு விஷயம் அவங்க லைஃப்பை பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு நம்பி ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ 369 அது டெஸ்லாவோட மெத்தடு மேனிஃபெஸ்டேஷனுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நேச்சுரலாக அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம பார்த்ததுனா எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி இந்த மூணும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதை ஒரு பர்சன், நீங்கள் ஒரு கிட்டார் வாசிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் புல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வைப்ரேஷன். நீங்கள் அந்த கிட்டாரவே ஒரு பாட்டு பாடுறதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு அது ஒரு பேட்டர்னில் நீங்கள் அந்த கிட்டார்ஸோட ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ணுறீங்கன்னா அது ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுதான் அவர் சொல்லியிருப்பார் 369. இந்த 369 நம்ம திரும்ப திரும்ப ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் 111 எடுத்துக்கோங்க, அது 3ன்னு வரும். இதே 222 எடுத்துக்கோங்க, 222னா அது 6 வரும். 333ன்னு எடுத்திங்கன்னா 9. இது மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அடுத்து நீங்கள் 4 எடுத்துக்கோங்க, 4 3s 12 வருமா, அது எண்டு 3 வரும். அப்படியே நீங்கள் 555 எடுத்துக்கோங்க, அது 6ஆக மாறும். அதே மாதிரி 666 எடுத்துக்கோங்க, இது 9ஆக மாறும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கெல்லாம் பேட்டர்ன் இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடந்துடும், இல்லைனா நமக்கு தேவையானதை நம்ம அப்சர்வ் பண்ணிட முடியும். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும்னா அந்த ஜாபில் நீங்கள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த ஜாபுக்கு போய்ட்டு வரப்போ உங்களுக்கு என்ன பணம் கிடைக்குமோ அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்குது. என்ன மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கே இருக்கீங்க. என்ன மாதிரி மனிதர்களோட பழகணுமோ, என்ன மாதிரி மைண்ட் ஸ்டைலில் இருப்பீங்களோ அதை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு காலைல எந்திரிச்சோடனே, பல்லு கூட விளக்கக்கூடாது, எந்திரிச்சோடனே நீங்கள் 3 times எழுதணும் காலையில் எந்திரிச்சோடனே. அதே மாதிரி மதியம் ஒரு 1 மணிக்கு இல்லை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 6 times அதே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும்.
நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 9 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒரு 22 டேஸ் இல்லைனா 21 டேஸ்க்கு மேலே எழுத என்ன ஆகும்னா, இதோட சேர்ந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்க ஆரம்பிக்கும். சார் எப்படி எழுதணும் சார்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வேணும்னா, ஸோ ஹாப்பி ஐ எம் ஏர்னிங் 10 lakhs via ரைட் சோர்சஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவும் எழுதலாம். இந்த கம்பெனி மூலிமா இவ்வளோ சேலரி அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். எவ்வளோ டீட்டெயிலாக எழுதுறீங்களோ அது நன்றி. அடுத்த லைன் வந்து எப்படி எழுதணும்னா, ஸோ கிரேட்ஃபுல் இட் ஹஸ் ஹேப்பன் ரைட் வே ரைட் மேனர் ரைட் டைம். ஏன்னா நமக்கு தெரியாது அது வந்து எப்படி கரெக்டாக நடக்கணுன்ட்டு. ஸோ சரியான பொழுதில் சரியான நேரத்தில் சரியான முறையில் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஹாப்பின்னு போட்டு ஐ எம் ஏர்னிங் அப்படின்னா நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க 10 lakhs 20 lakhs 1 crore எவ்வளோ வேணுமோ அப்படி எழுதிக்கலாம். அடுத்து வந்து ஸோ கிரேட்ஃபுல். இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான முறையில் வரணும். இட் ஹஸ் ஹேப்பன்ட் ரைட் வே ரைட் மேனர் ரைட் டைம். இது ரெண்டும் நீங்கள் வந்து காயின் பண்ணி காலையில் 3 தடவை, மதியம் வந்து 6 தடவை, நைட் வந்து 9 தடவை. ஸோ இது எழுதுனா மட்டும் போதுமா, நான் என்னோடய வேலை செய்ய வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யணும். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட சிந்தனைகளை மாற்றும். உங்களோட சிந்தனைகள் மாறுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசுகிற சொல்லும் சரி, உங்களோட செயலும் சரி, உங்களோட கோலும் நோக்கி போகும். ஒரு 22 டேஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க, இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், இல்லை ரொம்ப நாள் கழித்து யாராவது ஒருத்தர் நீங்கள் முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு வந்து இந்த ஓப்பனிங் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இன்னொருத்தவங்க வந்து பிஸ்னஸ்க்காக உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஆல் ஆஃப் அ சடன் உங்கள்கிட்ட ஒரு பணம் வரும். அந்த பணத்தை நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் வராமல் இருக்கும். அந்த பணத்தை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாத்தியப்படும். இது வந்து இந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் எழுத ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். எப்படி வந்து நான் சொன்ன மாதிரி எனர்ஜி வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கிட்டார் வாசிக்கணும், அதனால நல்ல ஒரு பாட்டு பாடணும். அது வந்து எப்படி சாத்தியமாகும்? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் as a பர்சன் வந்து கிட்டார் எடுத்து கையில் வைக்கணும். அது உங்களோட வேலை. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் புல் பண்ணணும். அந்த ஸ்ட்ரிங்கை புல் பண்ணுறப்ப எடுத்தோடனே பாட்டு வந்துருமானா கிடையாது. பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி 1 2 3 எனக்கு தெரியாது, பட் அந்த கார்டு நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ அது பாட்டாக மாறும், இல்லை வந்து ஒரு இனிமையான மியூசிக்காக மாறும். இதே ப்ராசஸ் தான் அந்த 369 நடக்குது. ஸோ அது எல்லாருக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் எப்படின்னா, நமக்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் வந்து காலையில் 3 தடவை எழுதணும், மதியம் 6 தடவை எழுதணும், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 9 தடவை எழுதணும். இதை கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வேணுன்ற விஷயத்தை இந்த 369 டெஸ்லா சீரிஸ் கொடுக்கும். நிச்சயமாக கொடுத்துருங்க. இதோட சேர்த்து உங்கள் உழைப்பும் இருக்கணும். ஸோ நிறைய பேர் நான் உழைப்பு போட்டிருக்கேன் எனக்கு நடக்கலை அப்படிம்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக மாறிடும். ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் டியூன் பண்ணிக்கிறீங்க. இப்போ நிறைய பேருக்கு ஏன் நல்லது நடக்குது, இல்லை ஏன் வந்து பணத்தை நோக்கி பணம் சிலர் நோக்கி வருது அப்படின்னா அவங்க கான்ஸ்டண்ட்டாக அதை பற்றி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் வந்து அந்த எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் தாட்டை தான் போடுறீங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அந்த தாட்டை தான் போடுறீங்க. நைட்டு தூங்க போடுறதுக்கு முன்னாடியும் அந்த தாட்டை தான் போடுறீங்க. ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஃபீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியே அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும், அதை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா, ஓகே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க போல இருக்குது, இவங்களுக்காக நம்ம 2 அடி எடுத்து வைப்போம்னு. ஸோ ஒரு டைம் பீரியடில் நீங்கள் இந்த சைடு வந்து வருவீங்க, யூனிவர்ஸ் இந்த சைடு வரும், நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தேவையானதை யூனிவர்ஸ் கொடுத்துரும், இல்லைனா நீங்கள் அதை அடைஞ்சிருவீங்க. சரி, இப்போ இந்த 369 இந்த டெஸ்லா சீரீஸில் வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு நமக்கு உலகம் அறிந்த நிறைய மனிதர்கள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து சொல்ல முடியுமா சார்? அவரவே எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டெஸ்லா வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருந்ததுக்கு வந்து அந்த 369 வந்து இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த யூனிவர்ஸ் எப்படி வைப்ரேட் ஆகுது, எல்லாமே ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஐன்ஸ்டைன் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அறிவியலுங்கிறது வந்து ப்ரூவ் பண்ண விஷயம், அதோட ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது நம்ம வந்து கன்ஃபைன்ட் ஆகிடும். நமக்கு எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் ராமானுஜர் அவருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எப்படி மேக்ஸில் லாஜிக் வந்து எப்படி கண்டுபிடிச்சார்? அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நைட்டு வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, கடவுள் வந்து சொல்லுவாங்க, ஒரு லேடி கார்டு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவார். இது நம்ம இன்றைக்கி யாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அதை மூடத்தனம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து பிலீவ் பண்ணார், அதை சொல்லிட்டும் போனார். இது என்னோட செயல் கிடையாது, நான் வந்து ஒரு டூலாக இருந்தேன், ஐ வாஸ் ஜஸ்ட் அ டூல் டூயிங் திஸ். அதே மாதிரி நீங்கள் எல்லா பெரிய மனுஷனையும் எடுத்துக்கோங்க, யாரெல்லாம் சாதிச்சாங்களோ அவங்க வாயிலேருந்து வர ஒரு வார்த்தைன்னு, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னை வந்து ஒரு கருவியாக இந்த வந்து யூனிவர்ஸ் பயன்படுத்தியிருக்கு, இதை நான் செஞ்சேன், இதை நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ அவங்க பிலீவ் பண்ணுறப்போ எக்ஸ்டர்னல் ஹெல்ப் நிச்சயமாக தேவைப்படும்.
அந்த எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பை சில பேர் ப்ராசஸாக கன்வெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நடந்துடும். அது உங்களுக்கும் நடக்கும். பட் அந்த ப்ராசஸில் பிலீவ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டெப் எடுத்து வச்சு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு நீங்கள் போகணும். இது நீங்களுமே ஒரு டெஸ்டிமோனியலாக மாற முடியும். நீங்கள் வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணுறீங்க. இது மட்டும் கிடையாது, 369 மட்டும் கிடையாது. நீங்கள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலையில் எந்திரிச்சோடனே தண்ணி கூட நீங்கள் பேசுங்க. பேசினா வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ, நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ஆனந்தமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், தண்ணிக்கிட்ட பேசிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறப்போ உங்களுக்கு அந்த டே வந்து பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து உங்களுக்கு நடக்கும். இது வந்து டாக்டர் மசரு இமோட்டோன்னு சொல்லுவாங்க ஜப்பனீஸில். அவர் தண்ணிக்கிட்ட பேசி நல்லா பேசுகிறப்போ அதோட பேட்டர்ன் வந்து எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் திட்டி பேசி அதோட பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னு அவர் வந்து ஒரு ஸ்டடி ப்ரூவ் பண்ணியிருந்தார். இதை சயின்டிஃபிக்கலாக அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அவரோட பேப்பர் இருக்கானா இருக்குது, அது வந்து உண்மைனா உண்மை. நிறைய பேருக்கு அது நல்லது நடந்திருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, இல்லை தண்ணிக்கிட்ட வந்து நீ வந்து ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறப்போ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்னாக மாறுது. அவர் வந்து திட்டுறப்போ நீ ஒரு ஃபூலு, இல்லைனா வந்து நீ எதுக்கு லாய்க் ஆகும்னு சொல்கிறப்போ அந்த பேட்டர்ன் வந்து கண்ணாமண்ணான்னு இருக்குது. இது இந்த தண்ணிக்கிட்டன்னு இல்லை, நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்டேயே இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எப்போல்லாம் வந்து திட்டுறீங்களோ உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் கேப் விழுக ஆரம்பிக்கும். ஏதோ காரணத்துக்காக அவங்க வந்து நம்ம அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு நம்மளை பிடிக்கல போல இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட விதைக்கப்படும். இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்னோட பிள்ளைக்கும் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே விதை வந்து இப்படி தான் விழுந்திருக்கும். இதே வந்து உங்கள் பையனோ இல்லைனா பொண்ணோ தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து அப்புறம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த தடவை தப்பு பண்ணிட்டாங்க, பட் அகெயின் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்களும் ரிலேஷன்ஷிப் அந்த பாண்டிங் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதில் ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து இதை உங்களுக்கு நல்லது கொடுத்தா ஓகே தானே, நீங்கள் இதை பிலீவ் பண்ணி உங்களுக்கு அல்டிமேட்டாக உங்களுக்கு நினச்சது நல்லது நடந்தா. இதே மாதிரி தான் தண்ணிக்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி உங்கள் பசங்கக்கிட்ட பொண்ணுக்கிட்ட பேசுகிறப்போ அது ரிசல்ட்ஸ் பெட்டராக வரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே வந்து உங்களுக்கு காசு செலவில்லை, உங்களை யாரும் ஏமாற்றலை, இல்லை நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு ட்ராப்புக்குள்ளே யாரும் கொண்டு போகலை அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சார். உங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் வந்து வேஸ்ட் ஆகுது. நான் வந்து இப்போ இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு 2 லட்ச ரூபா கேட்குறாங்க, நாளைக்கு 10 லட்ச ரூபா கேட்குறேன். இது போயிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த ரிசல்ட்ஸுமே பார்க்கலன்னா அங்கே நீங்கள் போகக்கூடாது. அவங்க சொல்லிவிட்டு விட்டுடுறாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு நல்லது வருது நல்லது வரல அதை மட்டும் நான் செக் பண்ணிவிட்டு விட்டேன்னா நீங்கள் நிச்சயமாக எடுத்து பண்ணணும். அது சிம்பிளாக இருந்தாலும் சரி, அது லாஜிக்கலாக அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலைன்னா கூட நீங்கள் வந்து அந்த மெத்தட் சொல்கிறாங்க, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா இது ஜங்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சார் 369 அந்த டெஸ்லா நம்பர்ஸினுடைய அருமை என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொன்று நிறைய பேர் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருந்தும் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்காங்க. அப்போ அந்த எண்களை வந்து எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறதன் மூலம் நம்ம லைஃப்பில் நமக்கு வேணுன்ற விஷயத்தை இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும், அதை பண்ணுறதுனால நம்மளோட லைஃப் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத எங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.